வணக்கம் மக்களே. ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக நான் உங்களுக்கு கோப்ரோ வியூவில் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் நாங்கள். எனக்கு இன்றைக்கி வந்து மிஸ்ட்டு சுத்தமாக இல்லை, கூல் கிளியர் வியூ இருந்தது, ஒரு நல்ல சன்ரைஸ் கிடச்சிது, அதனால் அதிலே பிஸி ஆகிட்டோம். இப்போ வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 19 கிலோமீட்டர்ஸில் கொடநாடு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு வர போகிறோம். மற்ற ரைடர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம் கொடநாடு வியூ பாயிண்ட் போயிட்டு ரிட்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் வர போகிறோம். போகலாம் வாங்க. நம்ம 4 பேர் தானே இப்போ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது மேப்பில். கூகுள் மேப் போட்டாச்சு. நம்ம ப்ரோ பேர் என்ன? பாபு ராஜேஷ் ப்ரோ தான் மேப் போட்டார், லீடு எடுக்கிறாரு. ஸோ பாபு ப்ரோ, அருண், நான், ஜேபி, நாங்கள் 4 பேர் தான் போயிட்டுருக்கோம். இப்போது போயிட்டு ஒரு 1 hour 1.5 hour ரிட்டர்ன் வந்துடுவேன். ஏன்னா லஞ்ச் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மேக்ஸிமம் பை 10:30 to 11 o'clock இங்கேருந்து கிளம்பி பார்க்கணும். ஓகே வாங்க போகலாம். பாய் பாய். ஓகே. இன்றைக்கி வந்து அவ்வளோ சில்லாக இல்லைங்க, மிஸ்ட்டும் இல்லை சுத்தமாக. ஆக்சுவலி வி வேர் லக்கி. நேற்று வந்து அவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகியிருந்தது, பார்த்துட்டோம் வந்ததுக்கு. அந்த மாதிரியா மிஸ்ட்டு செம்ம. சாரி, என் தப்பு தான், பேசிட்டு கவனிக்கல. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட் வந்து 18 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. லெஃப்ட் எடுக்கணும். பட் காட்டேஜ்லேருந்து மேப் போடும்போது 16 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா, இப்படி போகணுமா? இப்படி ஸ்ட்ரெயிட் தானா? ஓகே, ஸ்ட்ரெயிட் தான். கீழே பாருங்களா, அதெல்லாம் ஃபேக்ட்ரிங்க. என்ன ஃபேக்ட்ரின்னு தெரில, பட் ஃபேக்ட்ரி. இங்கே என்ன ஃபேக்ட்ரி இருக்க போகுது? டீ ஃபேக்ட்ரி தான் இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தாங்க, ½ an hour. செம்ம வியூங்க பாருங்களேன்.
ஏதோ இந்த ரைடிங் பண்ணதுனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியுது, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு உங்கள் சப்போர்ட்டும் வேணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுக்குங்க, அவ்வளோதான். Kodanad 3.8 kilometers. வாவ், அங்கே பாருங்களேன், Kodanad வியூ பாயிண்ட் இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இங்கே வாங்கி வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 ஹேர்பின் பெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதாங்க கொடநாடு எஸ்டேட்டு, இதான் என்ட்ரன்ஸ். வந்துட்டோங்க கொடநாடு வியூ பாயிண்ட். எவ்வளோ பெரிய ஏரி பாருங்களேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பைக்கை பார்க் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ கொடநாடு வியூ பாயிண்ட் வந்துட்டோம். நம்ம 4 பைக்குமே வந்துடுச்சு. போட்டு பாருங்க, செம்ம கிளைமேட்டு, கூட்டம் சுத்தமாகவே இல்லை. இப்போ தான் வருது, நாங்கள் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது டவர், வாட்ச் டவருங்க. இது மேலே ஏறி பார்த்துட்டு வரலாம் வாங்க. இது வாவ், அங்கே தூரத்தில் ஒரு பெரிய ரிசர்வாயர் இருக்குது. அது பேர் என்னன்னு தெரில. மைல்டு மிஸ்ட் இருக்குதுங்க, அப்படியே பாஸ் ஆகுது. அங்கே மேலே அந்த வீடுங்கள்லாம் தெரியுதுல, அங்கேருந்தான் அப்படியே வந்தோம் பைக்கில். அங்கே ஒரு பெரிய ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த தண்ணி அப்படியே கெனால் மாதிரி அப்படியே வருது பாருங்கள். பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வருது பாருங்கள். இங்கே வரைக்கும் வருது பாருங்கள். அப்படியே உங்களுக்கு கேமராவில் க்ளீனாக தெரியுதா இல்லையான்னு தெரில, பட் நல்லாவே தெரியுது. அந்த கெனால் அப்படியே ஆறு மாதிரி வருது. அந்த இடத்துல பாருங்களேன், ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது, தெரியுதா? சின்ன ஃபால்ஸ். பட் அங்கே போக முடியுமான்னு தெரில அந்த ஃபால்ஸுக்கு. ஸோ இந்த வழியாக கீழே போயிட்டு கீழே ஒரு 2-3 வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். செம சீனுங்க பாருங்களேன். அந்த இடத்துல பாருங்களேன் ஒரு கிராமம் இருக்குது, செம்மையாக இருக்குது.
அந்த நதி பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்குது, போதே பாருங்கள், அப்படியே போகுது. அங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த சைடு பார்த்திங்கன்னா முதுமலை, பந்திப்பூர் எல்லாமே இந்த சைடு தாங்க வருது. மைல்டு மிஸ்ட் இருக்குது, பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பிட்டோம் கொடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து. ஒரு 1 hour கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இல்லை, ரொம்ப வேர்க்கல, நல்லா இருக்குது. நாங்கள் காட்டேஜ்லேருந்து 10-10:30 கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். இதை பாருங்களேன், இந்த மரம் தாங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள் பூ. பாய் பாய். ப்ரோ, இந்த வியூ பாருங்களேன். வாவ், எவ்வளோ கிளாசிக்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம் நம்ம ரிட்டர்ன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க, நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் வெளியிலே சாப்பிட்டோங்க. இங்கே வந்து வெறும் இட்லி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வெளியிலே சாப்பிட்டோம். ஸோ வந்தாச்சு. ஸோ இங்கே அப்படியே பேக் பண்ணிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்.